Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 366 சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். யூனிட் 3ல நெக்ஸ்ட் டாபிக் பாத் டெஸ்டிங் அண்ட் டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, கான்செப்ட் என்னன்னு சொல்கிறோம். ஆல்ரெடி படிச்சிருக்கிறது இதை ஓரலாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத் டெஸ்டிங் அண்ட் டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங் அப்படின்னா என்ன? பாத் டெஸ்டிங் டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங் டெக்னிக். எதுக்காக அப்படின்னா சாஃப்ட்வேர் டெஸ்ட் டெக்னிக்ல கவரேஜ் அண்ட் வேலிடேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம், இன்டர்னல் லாஜிக், நம்ம இன்டர்னல் லாஜிக் எல்லாத்தையுமே கவர் பண்ணி அதை வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ணி கொடுக்கறதுக்காக வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் வந்து செய்யறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பாத் டெஸ்டிங் அண்ட் டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங் அப்படின்றது. இதுல பாத் டெஸ்டிங் என்ன பண்ணும், டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங் என்ன பண்ணணும் ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இந்த பாத் டெஸ்டிங் எக்ஸிகியூஷன் பாத் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்றது அதோட வேலை. டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங் அந்த போற பாத்துக்குள்ள டேட்டா எப்படியெல்லாம் மூவ் ஆகுது, அந்த டேட்டா அந்த ப்ரோக்ராம்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றது டேட்டா ஃப்ளோவோட வேலை. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பாத் டெஸ்டிங்னா என்னன்னு பார்ப்போம். பாத் டெஸ்டிங் அப்படின்றது ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் டெக்னிக். பிகாஸ் இங்க என்ன பண்ணுவோம், எல்லா உள்ள இருக்க எல்லா இன்டர்னல் சோர்ஸ்குள்ள நடக்கிற எல்லா ப்ரோக்ராம் விஷயங்கள் எல்லாத்தையும் மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ண போறோம். ஓகேவா? பட் இட் என்ஷூர் தட் ஆல் பாசிபிள் பாத், ஒரு சொல்யூஷன் ஒரு ஆன்சர் இருக்குன்னா அதுல பல பாத் இருக்கலாம், பல சொல்யூஷன்ஸ்க்கு இருக்கலாம். அது எல்லா பாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு தடவையாவது எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து வெரிஃபை பண்ணுவேன். அப்பதான் எனக்கு எது கரெக்ட் பாத், அதுல ஏதாவது எரர்ஸ் இருக்கா, லாஜிக்கல் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, இது எல்லாத்தையுமே என்னால டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதுல இருக்க கீ கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத் அப்படின்றது என்ன, யூனிக் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கு, ஒரு எக்ஸிக்யூட்ல ஸ்டார்ட் டு எண்ட் ப்ரோக்ராமுக்கு வந்து ஸ்டார்ட்ல இருந்து எண்டுக்கு போற ஒவ்வொரு வேயுமே நம்ம பாத் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்க கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னா அந்த பாத் வந்து எப்படி போகுதோ அந்த கிராஃப் பண்றது தான் இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃப் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து பாத் கவரேஜ் அப்படின்னா the goal of the path to ensure all the possible path, எல்லா பாசிபிள் பாத்தையுமே ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கோமான்னு செக் பண்றது பாத் கவரேஜோட வேலை. ஓகேவா? இது போத் ரெண்டு பாத் இருக்கலாம், நார்மல் பாத், எக்ஸெப்ஷன் பாத். அதாவது நார்மல் பாத்னா எரர் இல்லாம வருது, எக்ஸெப்ஷன் பாத் அப்படின்னா எரரோட இருக்கக்கூடிய பாத் எல்லாத்தையுமே கம்பல்சரி நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கணும். அப்பதான் அது எதுல எரர் இருக்கு இல்லன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பாத் டெஸ்டிங்கோட ப்ராசஸ்க்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃப் இம்பார்ட்டன்ட். கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த பாத் டெஸ்டிங். என்ன பண்ணுவோம் இங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முதல்ல கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி போகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட், லூப், ஸ்விட்சிங், இதுல எந்த கேசஸ் வந்து நம்ம ப்ரோக்ராம்ல எக்ஸிக்யூட் பண்ணாலும் சரி சாஃப்ட்வேர்ல ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னு செக் பண்றது கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃபோடைய வேலை. நெக்ஸ்ட் பாத் செலெக்ஷன். பாத் செலெக்ஷன் எதுக்காக யூஸ் ஆகும், ஒரு கொஸ்டின் ப்ராப்ளம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து மெத்தட்ல வந்து நிறைய பாத் மூலியமா அந்த மெத்தட் நம்ம சொல்யூஷன் வந்து கொண்டு வர முடியும். அதுல ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் பாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அதுல பெஸ்ட் பாத் எதுன்னு சூஸ் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் பாத்தா சூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு நியூ எட்ஜ் கொடுத்து அதுல எது பெஸ்ட்னு டிசிஷனை மேக் பண்ணணும். ஓகேவா? அப்படி பண்றது வந்து பாத் செலெக்ஷனுடைய வேலை. இதுல ஸ்ட்ரைட் லைன் இருக்கலாம், கண்டிஷனல் பிரான்ச் இருக்கலாம், லூப் ஆர் எக்ஸிட் கண்டிஷனும் இருக்கலாம். அடுத்து நம்ம இப்ப செலக்ட் பண்ணிட்டோம், இப்ப டெஸ்ட் கேஸை ஜென்ரேட் பண்ணணும். இது மற்றது நார்மல் தான். ஸோ எப்பவும் போல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃபுக்கு டெஸ்ட் கேஸ் என்னெல்லாம் வேணும் அந்த டேட்டாவுக்கு ஏற்ற டெஸ்ட் கேஸ்லாம் ஜென்ரேட் பண்ணிடுவோம். ஜென்ரேட் பண்ணிட்டு அதை ரன் பண்ணுவோம். ஓகேவா? அதுதான் டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்க எல்லா டெஸ்ட் கேஸஸையுமே வச்சிருக்க பாத் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஃபைனலா இங்க என்ன ஸ்டெப் இருக்கும் பாத் டெஸ்டிங்லனா பாத் கவரேஜ் இருக்கும். பாத் கவரேஜ் எதுக்காக அப்படின்னா ஒரு நிறைய பாத் இருக்கு ஒரு கிராஃப்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எல்லா பாத்தையும் அட்லீஸ்ட் ஒன் டைம் அது சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோமா, டெஸ்ட் பண்ணிருக்கோமான்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த பாத் கவரேஜ். ஸோ 100% பாத் கவரேஜா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஸ்டெப் இந்த பாத் கவரேஜ் ஸ்டெப். அப்ப என்ன ப்ராசஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃப் போடணும், அடுத்து பாத்தை சூஸ் பண்ணணும், அடுத்து டெஸ்ட் கேஸ் ஜென்ரேட் பண்ணணும், டெஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும், பாத் கவரேஜ் பண்ணணும். ஓகேவா? இவ்வளவுதான் பாத் டெஸ்டிங். இதுல இருக்க அட்வான்டேஜ் அப்படின்னா ட்ரூனஸ். தட் மீன்ஸ் எல்லா பாத்தையுமே ப்ரோக்ராம்ல வந்து நம்ம டெஸ்ட் பண்றதுனால நம்மளால டிஃபெக்ட் வந்து கம்மியாக சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து நம்ம எல்லா பாத்தையும் பாத்துறதுனால எங்கேயாவது டிஃபெக்ட் நமக்கு தெரியாம இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ ட்ரூனஸ், லாஜிக்கல் எரர் எது இருந்தாலும் நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும். கோட்ல
எது பெஸ்ட் ஒன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஹெல்ப் இன் கோட் ஆப்டிமைசேஷன். இதில் இருக்க சம் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாத் எக்ஸ்ப்ளோஷன். ஒரு சில நேரத்தில் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமில் இப்போ கண்டிஷனல் பிரான்ச்சஸ் லூப்ஸ் வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அது அது ஏதாவது வந்து மைட் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில டேமேஜஸ் டிஃபெக்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. காஸ்ட் ஹை ஆகும் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுறதுக்கு எஃபோர்ட்டும் அதிகமாக தேவைப்படும். பிகாஸ் நம்ம எல்லா பார்ட்டியுமே டெஸ்ட் பண்ணி முடிக்கணும். 100 பார்ட்டி முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாகவும் இருக்கும். தீஸ் ஆர் த சம் ஆஃப் த சேலஞ்சஸ் இன் பாத் டெஸ்டிங். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாத் டெஸ்டிங்க்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு லாஜிக் எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா டெஃப் டெஸ்ட் ஃபங்க்ஷன் ஒன்று எடுத்துக்கிறோம். இஃப் a greater than b 0வா இருக்கு அண்ட் இஃப் b greater than 0வா இருந்தால் ரிட்டன் a plus b எல்ஸ் ரிட்டன் a minus b. இப்போ a greater than 0வா இல்லை அப்படின்னா எல்ஸ் ரிட்டன் b அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் கண்ட்ரோல் ஃப்ளோ என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல ஒவ்வொரு நோடா தனித்தனியாக பிரிச்சுக்கும் எதெல்லாம் வேணும் எதுக்குள்ளெல்லாம் போடணும். அதுக்கப்புறம் பார்த்து செட் பண்ணிடும் எந்த பாத் மூலியமாக நான் டெஸ்ட் கேசஸை எடுத்துக்கணுமோ அந்த பாத் எடுத்து அதில் பெஸ்ட் ஒன் எதுன்னு இண்டிபெண்டன்ட் பார்த்தா சூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணும். ஓகேவா? இவ்வளவுதான் எக்ஸாம்பிள் பாத் டெஸ்டிங்க்கு. ஓகே, சிம்பிள் கொஸ்டின் பாத் டெஸ்டிங் போடுறது ரொம்ப ஈஸியான ஒன் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டேட்டா ஃப்ளோ டெஸ்டிங் பார்க்கலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.